போடு நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது போலயே. அதாவது விஜய் சேதுபதி இன்னைக்கு சனிக்கிழமை சரியான கோவத்துல தான் களம் இறங்கியிருக்காரு. நிறைய பேத்துக்கு ரோஸ்ட் நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கேரக்டர்லயே பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் ஓரளவு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்லாங்லாம் எடுத்து அவங்களுக்கும் பாராட்டுகள்லாம் கிடைக்குது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். முடிஞ்ச ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது இந்த வாரம் ஃபுல்லா, அதாவது இந்த லாஸ்ட் ஒரு நாள்லாம் பார்க்க முடியல. அதுக்கும் வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன். கயமுய கயமுயன்னு கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. பிக் பாஸே கதறிட்டாரு. எத்தனை வட்டம் உங்களுக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கதறிட்டாரு. லிட்ரலி பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படி ஒரு செய்கையை செஞ்சாங்க. அதனால நம்மளாலே பார்க்க முடியல. காதை பொத்திக்கிட்டு தான் நம்ம பார்த்தோம். கேரக்டர்ல இருங்களா அப்படின்னா எவனுமே கேரக்டரே இருக்கவே இல்லை. சில பேருக்கெல்லாம் கேரக்டர் கொடுத்தும் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. அமிதா இருக்கட்டும், இந்த ஆதிரையா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்லாம் அப்படி பின்னி படல் எடுத்திருக்கலாம். ஆனா ஒண்ணுமே பண்ணவே இல்லை. எங்க எஸ்டிஆரோட அந்த பல்லன் கேரக்டர் அப்படி செதுக்கி இருக்கலாம். எஃப்ஜே எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அந்த மாதிரி லிட்டரலி நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். தில்லானா மோகனாம்பால்ல ஆரம்பிச்சு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதனால விஜய் சேதுபதி இதை தான் பாத்தீங்கன்னா டீகோட் பண்றாரு. உங்களோட கேரக்டர் நீங்க முதல்ல பண்ணீங்களா? விஜய் சேதுபதி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிக் பாஸ் உங்களுக்கு எவ்வளவு தான் சொல்லுவாரு, ஏங்க வாரம் வாரம் கத்திக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு எல்லாம் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சரியான ரோஸ்ட்டுகள் பாத்தீங்கன்னா விழுகுது. அது மட்டும் இல்லாம மைக்க மறைச்சு பாத்தீங்கன்னா கமருதீனும் பார்வதியும் பேசிட்டு இருந்தாங்க. அது எல்லை மீறி பேச்சா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 பேர் உட்காந்து அதை கூட கேட்க மாட்டாரு. ஆனா அந்த மைக்க மறைச்சு பேசின விஷயத்த பார்த்தீங்கன்னா சரியான ரோஸ்ட்டை 2 பேருமே பண்றாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா பாராட்டுகளும் கிடைக்குது. ஓரளவு இந்த கேரக்டருக்குள்ளே இருந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு சில நபர்கள் அந்த கேரக்டர் கேரி அவுட் பண்ணி பத்தி நல்லாவே பண்ணாங்க. இப்ப கானா வினோத் இருக்கட்டும், அவங்க இந்த டிஆரோட கெட்டப்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தார். ஏதோ டபுள் மீனிங்கா இருக்கட்டும், கன்டென்ட் போட்டு இப்ப இவர்ட்ட கமருதீன்ட்ட 18+ போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தார். ஆனா மத்தபடி எவனுமே சுத்தமா பண்ணவே இல்ல. அதனால விஜய் பார்வதிக்கு அவர்கள் பார்த்தீங்கன்னா சரியான பாராட்டுகளுக்குமே கிடைக்குது. இன்னொன்னு மறந்துடாதீங்க. இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடியே வீடியோவும் போட்டேன். நீங்களுமே பார்த்திருப்பீங்க. அது அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் கிடைச்ச தகவல் படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ சரியா படாத மாதிரி இருக்கு. டிஆர்பிக்காண்டி நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ரோஸ்ட்ன்னு பார்க்கும்போது வச்சு வச்சு செய்யறாப்புல ஒவ்வொருத்தரையா, அதாவது பர்டிகுலரா இந்த இடத்துல இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ திவ்யாக்கும் வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை போயிருக்கும். அதை ஒரு தனி ரோஸ்ட். அப்புறம் கமருதீன், எஃப்ஜே, பார்வதி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிருக்கும். அதை ஒரு தனி ரோஸ்ட். அந்த மாதிரி நிறைய ரோஸ்ட்டுகளும் இருக்கு. ஒரு ஒரு குறும்படம் போடுறதாவே ஒரு நியூஸ் இருக்கு. அது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அடுத்தடுத்து அது அப்டேட் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.